மாவட்டம் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரை செய்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவாக வாக்குகளை கேட்பதற்காக வந்திருக்கிற இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் எங்களுடைய எதுவுமே தேசத்தில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிற எங்களுடைய மாநில தலைவர், திருநெல்வேலியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு சாத்தூரை முன்னேற்ற வேண்டும், சாத்தூரை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு ஒற்றை நோக்கத்தோடு சாத்தூர்ல உங்களுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நாம் எல்லாம் வாக்கு சேகரிப்பதுதான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, தென் தமிழகத்தை பொறுத்தவரை பாரத பிரதமருடைய கண் தென் தமிழகத்தின் மீது இருக்கிறது. அற்புதமான மக்கள், அருமையான மக்கள், உலகம் முழுவதுமே வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தென் தமிழகத்தினுடைய சொந்தங்களுக்கெல்லாம் தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார். அண்ணன் பொறுப்பேற்கும் பொழுது இதே சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் நயினார் அவர்களும் அங்கே பொறுப்பேற்கும் பொழுது பொறுப்புக்கெல்லாம் பதவிக்கெல்லாம் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் செல்லும் பொழுது அவருடைய வளர்ச்சி சாத்தூருடைய வளர்ச்சி, சாத்தூருடைய வளர்ச்சி அவருடைய வளர்ச்சி. தாய்மார்கள் இங்கு நின்று கொண்டிருக்கின்றீர்கள். தாய்மார்கள் திடும் அளவில் அவர்கள் புன்னகையை பார்க்கும் பொழுது இங்கே தாமரை பூத்து விட்டதாக நான் பார்க்கின்றேன். அருமை சொந்தங்கள், ஏப்ரல் 23ஆம் தேதி சாத்தூரில் அண்ணன் சொன்னதை போல ஆண்டாண்டு காலமாக இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டையை மிகக்கூடிய இடத்துல இந்த முறை இரட்டைகளுக்கு பதிலாக நம்முடைய தாமரை என்று கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் தாமரையை பூக்க வைத்து ஒரு பெரிய வெற்றி செய்தியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று பணியோடு கேட்டுக் கொள்கிறோம். அருமை சொந்தங்களே, இந்த ஒரே ஒரு காரணம் போதும். எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டத்திலிருந்து அகற்றணும், எதற்காக திமுகவுக்கு திரும்ப தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க கூடாது நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஒன்றே ஒன்று மட்டும் போதும். பெண்களை பாதுகாக்க முடியல, குழந்தைகளை பாதுகாக்க முடியல, சட்டம் ஒழுங்கை கொடுக்க முடியல, உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியல. இந்த ஒரே ஒரு காரணம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரையில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.